இதை ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, ஐயோ நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு போர் சூழல் சூழ்ந்திருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுறதா, ஒன்றுமே புரியலிங்க. இப்போதைக்கு நடந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் அந்த ஒரு எல்லை கோடு இருக்கும் இல்லைங்களா, லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் சைடில் தீவிரவாத ஊடுருவல் முகாம்கள், அதாவது இந்தியாவுக்குள்ள தீவிரவாதிகளை வந்து நல்லா பயிற்சி கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிற அந்த ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 5 இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சி அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்திய இராணுவம் அதுக்கப்புறம் விமானப்படை 2 பேருமே இணைந்து இந்த ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து அறிக்கை விட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம். 2 இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க, பாகிஸ்தான் இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் இராணுவம் உறுதி பண்ணியிருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 20 ஊடுருவல் முகாம்கள் உருவாக்காம தடுக்கப்பட்டிருக்கு. அப்பனா உயிர் பலி எவ்வளோன்றது தெரியல. நிறைய பேர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்றாங்க. இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறமா பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் கொடுத்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியிருக்காங்க சார், இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவங்களுக்கும் இந்த ஒரு தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போக விமானப்படையோட முன்னாள் தளபதி வந்து சொல்லும்போது என்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக பாகிஸ்தான் திருப்பி தாக்கும், ஆனால் எங்கள் எல்லைக்குள்ள இந்தியா பூந்து தாக்கலை அப்படின்னு சொல்லி அது மறுத்துள்ளதை பார்க்கும்போது அவங்க இதை பெருசுப்படுத்த விரும்பலை அப்படின்னு தான் தோணுதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக 1999 வாஜ்பாய் அரசு இருக்கும்போது தான் கார்கில் போகிறப்ப தான் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் இந்திய இராணுவம் தாக்குனது. அதுக்கப்புறம் இப்போ தாங்க உள்ளே போய் துவம்சம் பண்ணிட்டு வெளில வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தாக்குதல் நடந்த இடத்துல பாகிஸ்தான் இராணுவத்தோட அடையாளங்கள் இருக்கிற நிறைய GPS கருவிகள் கிடைச்சது அப்படின்னும் இந்திய இராணுவம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் எல்லைக்குள்ள இந்திய இராணுவம் புகுந்து தாக்கலை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பக்கம் மறுக்கவும் செஞ்சுருக்காங்க. மொத்தத்தில் பலிக்கு பலி அப்படின்றதுல இந்தியா இப்போதைக்கு தரமாக இறங்கியிருக்காங்க சார். அந்த 87 அவருக்கு வரவேற்க அடித்த போஸ்டர்லேயே யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க, நாங்கள் அடித்தோம் வருங்கால முதலமைச்சரே வருக வருகன்னு. ஏன்னா அப்போயே எங்களுக்கு வந்து இவரை வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி எங்களுக்கு ஒரு அவரை பார்க்கும் பொழுது அந்த உணர்வு வர ஆரம்பிச்சது.